ஆஸ்ட்ரோவேட் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். எல்லோருடைய வாழ்விலும் வசந்தம் பொங்குவதற்கு வருகின்ற இந்த வசந்த காலத்தில் மிக முக்கியமாக இந்த பௌர்ணமி, அதாவது கன்னிராசி மண்டலத்திலிருந்து துளாராசி மண்டலத்தில் பூமி இருக்கிறது. பூமி சூரியனை சுற்றி வருகிறது. அப்போ சூரியன் பூமிக்கு நேர் எதிர் ராசி மண்டலமான மேஷராசி மண்டலத்தில் வீற்றிருக்கிறார். இப்பொழுது பூமியை சுற்றி வரக்கூடிய சந்திரன், பூமியை சுற்றி வரக்கூடிய சந்திர பகவான் சித்திரை நட்சத்திரத்தில் துளாராசி மண்டலத்தில் உள்ளே வரும் பொழுது பௌர்ணமி தினம். இந்த பௌர்ணமி தான் சித்ரா பௌர்ணமி. நம்மளுடைய தமிழில் மட்டும்தான் எல்லாத்துக்கும் காரணம் இருக்கும். ஏன் சித்ரா பௌர்ணமி, அதே மாதிரி ஏன் வைகாசி, ஒரு மாதத்திற்கு ஒரு மாதம் பிறக்கிறது, அதற்கு ஒரு பெயர் வைத்திருக்கிறோம் என்றால் அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது தமிழில். அப்போது பூமியை சுற்றி வரக்கூடிய சந்திரன் மிக அதிகமான ஒளியுடன் சூரியனிடமிருந்து கிரகித்து அவர் இருக்கக்கூடிய நட்சத்திரத்தினுடைய சாரத்தை பெற்று அதிலிருந்து இந்த பூமிக்கு தன்னுடைய ஒளிக்கதிர்கள் மூலமாக பூமியில் உள்ள அனைத்து ஜீவராசிகளுக்கும் அனைவருக்கும் மங்களத்தை தரப்போகிறார். இந்த பௌர்ணமி தினம் அனைவருடைய வாழ்விலும் வசந்தத்தை கொண்டு வருவதற்காக, மனதில் எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ கவலைகள், என்னென்னவோ சிந்தனைகள், நமக்கு சில நேரத்தில் தேவையில்லாத சிந்தனைகள் எல்லாம் வந்துக்கிட்டே இருக்கும். அப்போது ஒரு குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் வருவதற்கும் இந்த சிந்தனைகள் தான் மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். சிலர் பார்த்திங்கன்னா சந்தேகப்படுறாங்க. கணவன் மனைவியிடையே சந்தேகங்கள், குழந்தைகளிடையே சந்தேகங்கள், காதலர்களிடையே சந்தேகங்கள். அப்போது ஒரு குடும்பம் அல்லது ஒரு தனி மனிதனை பொறுத்தவரையில் அவனுடைய மனம் சஞ்சலமில்லாமல், சபலமில்லாமல் ஒரே நேர்கோட்டில் பயணிக்கும் பொழுது அவன் வெற்றி அடைகிறான். அந்த வெற்றிக்கு காரணம் அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கு சொன்னோன்னா 2 பெரிய நட்சத்திரங்கள் இருக்கிறது. ஒன்று சூரியன் என்கின்ற நட்சத்திரம், இன்னொன்று சந்திரன் என்கின்ற நட்சத்திரம். இந்த சூரியனை நட்சத்திரமாக தான் சயின்டிஃபிக்காக சொல்லணும்னா சூரியன் நட்சத்திரம். அந்த சூரிய பகவானிலிருந்து எல்லாரும் வெளில வந்திருக்கோம். மொத்தம் 6 கோள்கள், 6 கோள்கள் சூரியனிலிருந்து வெளிவந்த கோள்கள். எல்லாமே சயின்டிஃபிக்காக சொல்லிகிட்ருக்கோம். அப்போ அந்த 6 கோள்கள் வருகிறது. அந்த 6 கோள்கள் சூரியனை சுற்றி வருகிறது. அந்த சூரியனுடைய ஒளி கதிர்களின் மூலமாக இந்த பூமிக்கு நன்மைகள் நடக்கிறது. எல்லா கோள்களுக்கும் நடக்கிறது. நாம் இருக்கிற பூமிங்கிறதுனால பூமியை பற்றி நாம் பேசிகிட்டு இருக்கோம். அப்போ பூமிக்கு நன்மைகள் நடக்கிறது. இப்போது அந்த ஒளி கதிர்களிலிருந்து வர்றதுனாலையும் அந்த சூரியனிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய அமிர்தத்தினாலையும் செடி கொடி மரங்கள் தாவரங்கள் ஜீவராசிகள் இது எல்லாத்துக்கும் ஆன்மாவை தருகிறார் சூரிய பகவான். அதனால் அவர் ஆத்மகாரகன். ஒரு மனிதனுக்கும் சிந்தனைகள், எல்லோருடைய சிந்தனைகளும் மாறி மாறி இருக்கிறது. எல்லோருடைய சிந்தனைகளுக்கு தகுந்தாற்போல் தான் அவன் நடந்து கொள்கிறான். யாரும் பிறக்கும் பொழுது அறிவாளி அல்ல, யாரும் பிறக்கும் பொழுது பணக்காரனாகவும் பிறக்கலை, யாரும் பிறக்கும் பொழுதே ஏழையாகவும் பிறக்கலை. ஆனால் அவனுடைய மனம், அவனுடைய புத்தி நல்ல நிலையில் செல்லும் பொழுது அவன் பணத்தை அடைகிறான், செல்வத்தை அடைகிறான். நல்ல புத்தியின் மூலமாக ஆளுமை சக்தி கிடைக்கிறது. நல்ல ஆளுமையின் மூலமாக அனைவரையும் கவர்கிறான். அனைவரையும் கவர்வதால் எல்லோருக்கும் அவன் சந்தோஷத்தை தருகிறான். எல்லோருக்கும் அவன் சந்தோஷத்தை தருவதால் அவன் பாராட்டுக்குரியவனாக ஆகிறான். அப்போது மனசு ரொம்ப ரொம்ப முக்கியம், புத்தி ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த மனசு, அந்த புத்தியை தெளிவடைய செய்வது சந்திர பகவான். அதனால்தான் அவர் மனோகாரகன். அந்த மனோகாரகன் நமக்கு தெளிவுகளை தருவதற்கும்
சஞ்சலங்களை நீக்கி சபலத்தை நீக்கி நம் வாழ்வில் சுபிக்ஷத்தை தருவதற்கும் இந்த சித்ரா பௌர்ணமி ரொம்ப உபயோகரமாக இருக்கும். ஏன்னா சித்திரை மாதம் சொல்லும்பொழுது சூரிய பகவான் உச்சமடைகிறார், மேஷராசி மண்டலத்திற்குள் இருக்கிறார். அப்போது சூரிய பகவானுடைய ஒளி கதிர்கள் மிக அதிகமாக இருக்கும், அந்த கதிர்வீச்சுக்கள் அதிகமாக இருக்கும். பூமி சூரியனுக்கு மிக அருகில் இருக்கிறது. பூமி சூரியனுக்கு மிக அருகில் இருப்பதால் சூரியனுடைய ஒளிக்கதிர்கள் பூமியின் மீது அதிகமாக விழும். அதனால தான் நம்மளுக்கு உஷ்ணம் அதிகமாக இருக்கிறது. அப்போ இந்த நேரத்தில் இந்த சந்திர பகவான் அதிகமான வைப்ரேஷனோட இந்த பூமியின் மேலே விழறதுனால பூமியில் உள்ள எல்லா ஜீவராசிகளுக்கும் மனசு கிளியர் ஆகுது, மனசில் தெளிவு பிறக்குது, எல்லோருக்கும் அன்பு வளருது, காதல் வளருது, அந்த ஒரு சுபிக்ஷம் கிடைக்கிறது. இந்த நல்ல நாளில் நாம் செய்ய வேண்டிய விஷயங்கள், இறை வழிபாடுங்கிறது எல்லா நாளும் செய்யணும். அதில் இந்த நாளில் நாம் செய்யும் பொழுது நமக்கு மனசில் தெளிவு கிடைக்கும், சஞ்சலங்கள் நீங்கும், சபலங்கள் நீங்கும். மனசு எப்போ தெளிவாக இருக்குதோ நாம் எடுக்கக்கூடிய முடிவுகள் வெற்றியை கொடுக்கும். கிரிவலம் போகலாம். உங்கள் வீட்டுக்கு அருகிலே இருக்கக்கூடிய ஏதாவது மலையில் மேலே உட்காந்து தியானம் பண்ணலாம். மலை இல்லைன்னா தேடிக்கிட்டுலாம் போக வேணாம். குடும்பத்தாரோட உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் நதி இருந்தாலோ அல்லது குளங்கள் இருந்தாலோ அங்கே அமர்ந்து எல்லோர் கூடயும் குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லார் கூடயும் உங்கள் நண்பர்கள் கூடயும் அமர்ந்து அன்று உண்ணலாம், உணவு உண்ணலாம். இல்லை பக்கத்தில் பீச் இருக்குது, இல்லை சமுத்திரம் இருக்குதுன்னா அங்கே போய் நீங்கள் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கலாம். ஏன்னா சந்திரன் அப்படின்னு சொல்லும் பொழுது நீர் ராசி, நீருக்கு ஆதாரமானவன். அதே நேரத்தில் அந்த நதி நீர்நிலைகளுக்கு அருகில் நாம் உட்காந்து உண்ணும் பொழுது நல்ல ஒரு வைப்ரேஷன் கிடைக்கும். இன்னும் சொல்லப்போனால் இந்த கடகராசிக்காரர்கள், கடக லக்னக்காரர்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க சந்திரனுடைய ஆதிக்கத்தில் பிறக்கிறவங்க. அவங்களுக்கு சில விஷயங்கள் தெரியணும். அதாவது வெற்றி அடைவதற்கு அவர்கள் செய்ய வேண்டிய சூட்சுமமான வழி என்னென்னா, தினமும் சந்திரனை காண்பது, தினமும் சந்திரனை பார்த்து ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் தியானம் செய்வது. ஒரு 2-3 நாள் தான் பார்க்க முடியாது. அதாவது கிருஷ்ணபக்ஷத்தில் வர சதுர்தசி, அமாவாசை, பிரதம இந்த 3 நாள் பார்க்க முடியாது. பாக்கி எல்லா நாளும் பார்க்க முடியும். அந்த சந்திரனை நேரடியாக பார்த்து தரிசனம் செய்து ஒரு கொஞ்சம் தியானம் பண்ணுறதுனால அவர்களுடைய உடல் உள்ளம் நல்லா ஆக்டிவேட் ஆகும். இது அந்த கடகராசி கடக லக்னக்காரர்களுக்கு மாத்திரமல்ல, எல்லா ராசிக்காரர்களும் எல்லா லக்னக்காரர்களும் செய்யலாம். அப்போது இந்த பிறை வழிபாடுங்கிறது சுபிக்ஷத்தை கொடுக்கும். அப்போ இந்த பிறை வழிபாடு செய்கிறதுனால வாழ்க்கையில் நன்மைகள் கிடைக்கிறது. அப்போ நமக்கு பெரிய அனுகிரகம், நம்மளுடைய சித்தர்கள், ரிஷிகள், முனிவர்கள், பெரிய மகான்கள், நம்முடைய மூதாதையர்கள் நமக்கு காமிச்ச வழி. அப்படிங்கும் பொழுது இந்த பௌர்ணமி வழிபாடு, சத்யநாராயண சுவாமி பூஜை பௌர்ணமியில் நாம் செய்கிறோம். ஏன்? அவருடைய பூஜையில் ஒரு மந்திரம் சந்திரமுகாய நமகன்னு வருது. சந்திரனை போன்ற முகமுடையவரே அப்படின்னு. அப்போ நம்முடைய மனதிற்கு தெளிவை தருபவரே யார்? கிருஷ்ண பரமாத்மா நமக்கு தெளிவை கொடுக்கிறார். அவருடைய கீதோபதேசத்தை பற்றி எல்லாருக்கும் தெரியும். அப்போது இந்த சந்திரனை நாம் வழிபடுறதுனால நமக்கு சந்தோஷம், சுபிக்ஷம், குடும்பத்தில் இருக்கிறவங்க நல்லா இருப்பாங்க, எல்லோரும் சுபிக்ஷமாகவும் மன சஞ்சலங்கள் நீங்கி சபலங்கள் நீங்கி எல்லா விதமான நன்மைகளும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் கிடைக்க இறைவனை நாம் பிரார்த்தித்துக் கொள்வோம். நன்றி, வணக்கம்.